Hey guys, welcome to our Vision Cat Studio. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆட்டோகேட் பிகினர்ஸுக்கு உண்டான ஒரு ப்ராக்டிஸ் டயக்ராம் தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா இங்க கிரேன் டூ அசம்பிளி டயக்ராம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த அசம்பிளி டயக்ராம்ல இருக்கக்கூடிய ஒரு அசம்பிளி பார்ட்டான இந்த சப்போர்ட் பிளேட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த டயக்ராமை தான் நம்ம ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஓகே. ஸோ டயக்ராம்ல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டயாமீட்டர் 15 ரேடியஸ் 18 ஸோ அப்படிங்கிற 2 சர்க்கிள் போட்டு இந்த இதை டேஞ்செண்டாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 காப்பீஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன். ஓகே. ஸோ இதோட சென்டர் பாயிண்ட்லேருந்து இதோட சென்டர் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் வரணும்னா 86. ஓகே. ஸோ ஃபஸ்ட் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். சர்க்கிள் என்டர், டயாமீட்டர் டி என்டர், 15 என்டர். ஓகே. ஸோ அதே சர்க்கிள் ரேடியஸ் 18. ஸோ ரேடியஸ் 18 என்டர். ஸோ இதை காப்பி பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி என்டர். டிஸ்டன்ஸ் எவ்வளோனா ஆர்த்தோ மோட் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு 86 இல்லைங்களா? ஸோ இப்போ 86 என்டர். ஓகே. இப்போ என்னன்னா ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கனக்குள்ள டேஞ்செண்டாக ஒரு லைன் கனெக்ட் ஆகிருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஹைட் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே மேலே இந்த டாப் குவாட்ரண்ட்ல இருந்து இங்கே கீழே பாட்டம் வரைக்கும் 115. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸோ இந்த குவாட்ரண்ட்ல இருந்து இந்த குவாட்ரண்ட்டுக்கு ஒரு லைன் போட்டுட்டு ஆப்செட் என்டர் 115 என்டர் காப்பி பண்ணிடுறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு ஸோ சென்டர் லைன் எடுத்துக்கிறேன். சென்டரில் இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து இங்கே ஒரு மிட் பாயிண்ட்ல ஸோ லைன் போட்டுக்கிறேன். இப்போ இதே இந்த 2 சர்க்கிள்ஸையும் காப்பி பண்ணுறேன். ஸோ காப்பி செலெக்ஷன் கொடுத்துக்கிறேன். இந்த குவாட்ரண்ட்டை பிக் பண்ணி எஃபெக்ட் ஆட்டோ மோட் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு இந்த குவாட்ரண்ட்ல பிக் பண்ணிடுறேன். சரிங்களா? எஸ்கேப். ஸோ இப்போ இந்த லைன் தேவையில்லை, இந்த லைனை டெலிட் பண்ணிடுறேன். ஸோ சென்ட்ரல் லைன் தேவைப்படும். இப்போ என்னன்னா நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல லைன் டேஞ்செண்டாக கனெக்ட் ஆகிருக்கா? ஓகே. ஸோ அப்போ என்னன்னா லைன் பிக் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி மவுஸில் ரைட் கிளிக் பிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் ஸ்னாப் பாயிண்ட்ஸ் வரும். இதில் டேஞ்சென்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த டேஞ்சென்ட்டை பிக் பண்ணி இந்த லைனை இந்த சர்க்கிளில் எங்கே வேணாலும் பிக் பண்ணுங்க, டேஞ்செண்டாக கனெக்ட் ஆகும். அதே இது இங்கே டேஞ்சென்ட் ஆகணும். அது சேம் ப்ரொசீஜர். கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேஞ்சென்ட்டை பிக் பண்ணுங்க. பிக் பண்ணிவிட்டு இந்த சர்க்குலரை பிக் பண்ணிடுங்க. சரிங்களா? என்டர் கொடுத்துருங்க. இப்போ இதே தான் ஸோ மறுபடியும் லைன் எடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டேஞ்சென்ட் பிக் பண்ணுங்க. ஸோ சர்க்குலரை பிக் பண்ணிக்கோங்க. அதே தான் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டேஞ்சென்ட் இங்கே பிக் பண்ணிடுங்க. ஸோ எஸ்கேப். இப்போ என்னன்னா ட்ரிம் பண்ணுங்க. டிஆர் டபுள் என்டர். ஸோ சர்க்கிள் ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டயக்ராம் ட்ரா பண்ணிட்டோமா? ஸோ 115 ஓகே, 86 ஓகே, 115 இந்த போர்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே நடுவில் இருக்குது பார்த்தீங்களா? சென்டரில் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோல் செக்ஷன். சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா பிசிடி டயா 60. ஓகே. அது வந்து பிசிடினா பிளேஸ்டு சர்க்கிள் டயா அப்படிங்கிறதுனா இந்த டயாமீட்டர் ஆறு வந்து 3 ஹோல்ஸ் பிளேஸ் ஆகிருக்கு. எதில் பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னா இந்த டயாமீட்டர் 60 அப்படிங்கிற இந்த சர்க்கிள் மேலே பிளேஸ் ஆகிருக்கு. அதோட டிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை சொல்லியிருக்கு இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து. ஓகே. இந்த சென்டர் பாயிண்ட் எவ்வளோ மார்க் ஆயிருக்குன்னா இந்த டயக்ராமில் தப்பாக இருக்குது. ஆக்சுவலாக 38 கிடையாது, 86ல் பாதி வந்து 43 இல்லைங்களா? ஸோ 43 வரும். இங்கே வந்து தப்பாக மார்க் ஆகிருக்கு. ஹைட் வந்து 48. ஓகே. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆட்டோகேடில் ஸோ ஆப்செட் எடுத்துட்டு த்ரூ என்டர். ஸோ இது வந்து 48 என்டர். ஓகே. இது கரெக்டாக சென்டர் பாயிண்ட்ல தான் இருக்குது இல்லைங்களா? நான் என்ன பண்ணிக்கிறேன், சர்க்கிள் என்டர், டயாமீட்டர் 25 என்டர். ஸோ அதுக்கடுத்து என்னன்னா சர்க்கிள் என்டர், ஸோ 30 என்டர். அதாவது டயாமீட்டர் வந்து 60, நான் ரேடியஸ் 30ல் எடுத்துக்கிறேன். எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. பட் இது வந்து என்னன்னா நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் லைன் தான். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், லைன் டைப் எடுத்துட்டு ஸோ இதை லோட் பண்ணுறேன். இது ஜஸ்ட் ஒரு சென்டர் லைன் தான். அப்போ என்ன பண்ணிக்கிறேன், ஒரு சென்டர். ஓகே. சென்டர் 2 மடங்கு எடுத்துகிட்டு ஓகே பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் இல்லைன்னா ஹோமில் போயிட்டு இங்கே இருக்கிற லைன் டைப்பில் சென்டர் லைன்ஸ் கொடுத்துருங்க. ப்ராப்பர்ட்டிஸ் என்டர். இதோட ஸ்கேல் டைப்பை 2 மடங்கு பெருசு பண்ணிக்கிறேன். 1 செகண்ட் இருங்க. 0.5 என்டர். 1 செகண்ட் இருங்க. 0.25 என்டர். 5 என்டர். 15 என்டர். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா சென்டர் லைன் எனக்கு வியூ ஆகுது இல்லைங்களா? ஓகே.
இப்போ அதே சர்க்குலர் எடுத்துட்டு ஸோ டயாமீட்டர் 6 இல்லைங்களா, அப்போ ரேடியஸ் 3. எனக்கு எத்தனை காப்பீஸ் அப்படின்னா அரே பண்ணிக்கோங்க. ஏஆர் ப்ரெஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. செலக்ட் ஆப்ஜெக்ட், கிளிக் என்டர். அது போலார் அரே. ஸோ அப்போ இந்த சென்டர் பாயிண்ட்டை பிக் பண்ணிட்டு எனக்கு மொத்தம் 3 காப்பீஸ் தான். அப்போ அரே கிரியேஷனில் போயிட்டு காப்பீஸ் வந்து 3 என்டர் கொடுத்துருங்க. கிளிக் பண்ணி க்ளோஸ் அரே கொடுத்துருங்க. சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா டயக்ராம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இது வந்து எனக்கு ட்ரிம் தான், டெலிட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ அது வந்து ஒரு சென்டர் மார்க் தான். ஸோ அந்த 2 லைனையுமே செலக்ட் பண்ணிவிட்டு அதோட ப்ராப்பர்ட்டிஸ் போய்க்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லைன் டேப்னு இருக்கும், அதில் சென்டர் லைன் கொடுத்துருங்க. ஸோ லைன் டைப் ஸ்கேல் வந்து 15 என்டர் கொடுத்துறேன். எனக்கு சென்டர் மார்க்கு விழுந்துடும். சரிங்களா, ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டயக்ராம் ட்ராப் பண்ணிட்டோமா. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த டயக்ராம் தான் ட்ராப் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றுமே கிடையாது, சிம்பிள். ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி டயக்ராம் ட்ரா பண்ணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.